ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. குக்கரில் போட்டாச்சு. 2 தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதை ஆட் பண்ணுறது போடலை. 2 பல் பூண்டு போடணும். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் வந்து ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா குழைவாக நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லதும் கூட உடம்புக்கு. இது பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அப்புறம் குக்கரு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டுட்டு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீளமாக அறுத்து வச்சுட்டு, முருங்கைக்காய் ஒரு நீட்டமாக கட் பண்ணிக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கணும். 4 சின்ன வெங்காயம் வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாவும் 2 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடாகிடுச்சு. சூடானது சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு ஒரு கண்ணாடி பத அளவு வதக்கினாலே போதும். இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்துக்கு நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு இப்போ இட்லி தோசைக்கு செய்யணும்னா நம்ம கொஞ்சம் புளி கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் போட்டு நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவு நல்லா வதக்கிட்டு, இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலா நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் பருப்பு வெந்த பருப்பு இருக்குதுங்களா, அந்த தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றணும். அந்த பருப்பு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். அப்புறம் அந்த வெந்த பருப்பை வந்து தேவையான அளவு உப்பு போட்டு, அந்த காயில் அந்த பருப்பு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். இப்போ அந்த வெந்த பருப்பு நல்லா பருப்பம் மாற்றி வச்சு கடையணும். அந்த பருப்பு நல்லா இதாகிரும், குழஞ்சிரும். இப்போ நல்லா வந்து இப்போ அந்த தண்ணியிலே சாம்பார் வந்து காய் கொதிச்சிட்ருக்குது. வெந்த பருப்பை ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். தேவையான உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சுட்டு கொதிச்சிட்ருக்குது. இந்த கொதிக்கிற டைமில் அந்த புளி கரைச்ச தண்ணி மட்டும் ஊற்றி திரும்பி ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டா சாம்பார் ரெடி. காய் எல்லாம் வெந்துடும். ஸ்டவ் மீடியம்லேயே வச்சு இது பண்ணணும். நல்லா கொதிச்சிருச்சு, சாம்பார் ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டைமில் கொதித்து நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இந்த டைமில் அரைக்கட்டி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டாச்சு. அப்புறம் வேறு பாத்திரத்தை மாற்றிட்ட சாம்பார். ஒரு சின்ன கடாயை வச்சு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது ஒரு 3 குட்டியாக கட் பண்ணது போட்டு நல்லா பொன்னீராக அளவு வதக்கணும். அந்த 2 வரமிளகா போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு வதக்கி அந்த சாம்பாரில் ஊற்றினா சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்டிப்பாக பொன்னிறம் ஆகிருக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. சாம்பாரில் ஊற்றியாச்சு. சாம்பார் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் சாம்பார். இந்த முருங்கைக்காய் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.